அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. விஜயுடைய அரசியலை விமர்சியுங்கள், தப்பே கிடையாது. அந்த நிகழ்ச்சியை கூட விமர்சிங்க, உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் விமர்சிங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கொச்சப்படுத்துறது. ரெண்டாவது, இவர் ரொம்ப யோகியர் மாதிரி இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் அந்த அர்த்தத்தில் பேசுறது இவர் பேசுனதை மறுபடியும் இவர் போட்டு பார்க்கணும். அவர் ஒரு மோசமான வார்த்தையை பெற்றோர்களை பார்த்து சொல்கிறார். விஜயை நீங்கள் விமர்சிக்கிறதுல மாறுபட்ட கருத்து யாருக்கு இருக்காது. ஆனால் ஒரு மோசமான நடிகன்னா வரக்கூடாதா? வந்த உடனே ஆசைப்படுறீங்கன்னா இந்த வார்த்தையை போய் உதயநிதிட்ட சொல்லுவீங்களா? அன்புமணி ராமதாஸை போய் பார்த்தார். ராமதாஸ் முகத்தை திருப்பி கொண்டார். அன்புமணி ராமதாஸ் நைனா என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கெஞ்சினார். ராமதாஸ் மறுபடியும் முகத்தை இப்படி திருப்பி கொண்டார். கூட வந்து பார்த்தாங்களா? இவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது முகுந்தன் பிரச்சனை கூட ஒரு மேட்டரே கிடையாது. பிரச்சனை எங்கே வருதுன்னா, பாமகவை திமுக என்டிஏவை விட்டு வெளியே இழுக்கிறாங்க. அதனால் பாமகவை வெளியில் இழுக்கணும்னா ஒன்று திமுக கூட்டணியில் கொண்டு வரணும், இல்லை தாவேக்காக்குள்ளே கொண்டு போகணும், இல்லை தனியாக நிற்க வைக்கணும். 3 ஆப்ஷன் தான். மொதல் ஆப்ஷனு யோசிச்சு தான் பேசி இது பண்ணுது. ஆனால் அது அமித்ஷா லெவலில் கூட இதற்கான பேச்சுவார்த்தை நடக்கலாம், பேசி கூட கொண்டு இணைப்பை ஏற்படுத்துகிற முயற்சி எடுக்கலாம். நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமி அவர்களும் 2 பேருமே இன்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க. ஆடிட்டர் குருமூர்த்தின்றது கிட்டத்தட்ட ரெப்ரஸன்டேட்டிவ் தான், அமித்ஷாவுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அவர். நேற்று பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து நிர்வாகிகளை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே வர்றாரு, புதிய நிர்வாகிகள் நியமிக்கிறாரு, பொதுக்குழு கூட்டணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்போடு இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக வாரக்கணக்கில் நடந்துகிட்டே வருது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி காலையில், அதாவது இந்த நேர்காணலுக்கு 2 hours பிஃபோர் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் தைலாபுர தோட்டத்துக்கு சென்று ராமதாஸ் அவர்களே சந்தித்தார். ஆனால் ராமதாஸ் அவர்கள் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, முகம் கொடுத்து கூட பேசலை அப்படின்னு நியூஸ் நம்ம பார்க்குறோம்ல. ஆக்சுவலாக என்ன நடந்தது சார்? அன்புமணி ராமதாஸை போய் பார்த்தார். ராமதாஸ் முகத்தை திருப்பி கொண்டார். அன்புமணி ராமதாஸ் நைனா என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கெஞ்சினார். ராமதாஸ் மறுபடியும் முகத்தை இப்படி திருப்பி கொண்டார். கூட வந்து பார்த்தாங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அன்புமணி ராமதாஸ் பிரச்சனையை பற்றி ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் பேசிட்டு வரோம். என்னென்னா, இவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது முகுந்தன் பிரச்சனை கூட ஒரு மேட்டரே கிடையாது. பிரச்சனை எங்கே வருதுன்னா, பாமகவை திமுக என்டிஏவை விட்டு வெளியே இழுக்கிறாங்க. வெளியே இழுத்து திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி கொண்டு வரும்போது, அப்படி யோசித்த பொழுது தான் இந்த பிரச்சனை உளவுத்துறை மற்ற இவங்கெல்லாம் சொல்கிறது. அந்த மாதிரி வந்தால் திமுக கூட்டணிக்குள்ளேயே பெரிய கலகலப்பாகிடும், இருக்கிறதையும் தேன் கூட்ட கலைச்ச மாதிரி ஆகிடும் அப்படின்ன பிறகு தான் திமுக கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்னென்னா, தனியாக நில்லுங்க அப்படின்றதான் அசைன்மெண்ட்டு. நீங்கள் நல்லா ஒரு விஷயம் கவனிங்க. 2024 எலெக்ஷனில் பாமகவை அதிமுக கூட சேராமல் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு அண்ணாமலைக்கு உதவியும் செய்தார்கள். டெல்லி பாஜக கூட அவ்வளோ பாமக உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணல. அண்ணாமலை ட்ரை பண்ணார். அண்ணாமலைக்கு உதவி செய்யப்பட்டது. பாமக இங்கே வந்தது. இங்கே பாஜகவே இப்போ அங்கே இருக்குது. அதனால் பாமகவை வெளியில் இழுக்கணும்னா ஒன்று திமுக கூட்டணியில் கொண்டு வரணும், இல்லை தாவேக்காக்குள்ளே கொண்டு போகணும், இல்லை தனியாக நிற்க வைக்கணும். 3 ஆப்ஷன் தான். மொதல் ஆப்ஷனு யோசிச்சு தான் பேசி இது பண்ணுது. ஆனால் அது ஒத்து வரல. பிரச்சனைன்னு நீங்கள் ஒன்று தனியாக இருங்க, இல்லை தாவேக்கா கூட கூட்டணின்ற மாதிரி. யார்? அப்பா அதுக்கு ஒத்துக்கிட்டோன்னா மகன் ஒத்துக்கலை. ஏன்னா அவருக்கு சில சமயம் 2 பேரில் ஒருத்தருக்கு யதார்த்தம் புரியும், ஒருத்தருக்கு புரியாது. ஏதாவது ஒன்றுக்கு இறையாகிட்டு அதுக்கு போய் ஒன்று இல்லாமல் போவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் நல்லா ஷைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2019 நடந்தது நம்ம பார்த்துருக்கோம். 7 சீட்டுன்னு பேசி மகன் பேசிட்டு வர, அப்பா வேறு முடிவெடுக்க ஒன்றும் இல்லாமல் போனாங்க என்டிஏ கூட்டணிக்கு போய். அந்த மாதிரி அன்றைக்கி சேர்ந்துருந்தாங்கன்னா இன்னை வரைக்கும் இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. எம்பி எம்எல்ஏக்கள்லாம் அதிகமாக இருந்திருக்கும். திமுக கூட்டணியில் தொடர்ந்துருக்கலாம்ல. அப்போது அன்னைக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்தாங்க. இந்த தடவை அன்புமணி அந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இதே அவர்களுக்கு ஒரு கட்சி சின்னத்தை வாங்கிறது என்ன, இவங்க வாங்கிட்டாங்க, விசிகே வாங்கிட்டதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும்ல. அப்போ என்டிஏ கூட போனால் அதிகமாக சீட்டு கேட்டு நின்று இந்த தடவை ஒரு அங்கீகாரம் வாங்கலாம், அதிகமான சீட்டு ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஜெயிக்கிற கூட்டணியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. அந்த கூட்டணி கொஞ்சம் வலுவடைஞ்சிட்டு போய்கிட்டு இருக்குது. விஜய் ஒரு பக்கம் ஓட்டுகளை பிரிக்கிறதுனால அந்த கூட்டணிக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்போ அந்த சைடு போனால் நமக்கு நல்லது, ராஜ்யசபா சீட்டும் கேட்கலாம், வேறு சில அனுகூலங்களும் உண்டுன்ட்டு அப்படிக்கே அவர் நகர்றாரு. இந்த சண்டை தான் கட்சி அப்பா மகனுக்குள்ள பிளவு. அது ஒரு கட்டத்தில் அப்பா கடும் கோபம் அடைந்து இன்னொரு எண்டுக்கு போயிட்டார், கட்சியை விட்டு நீக்கிறது அது இதுன்னு. ஆனால் நீங்கள் கட்சியுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இவர்கிட்ட அன்புமணி கூட தான் இருக்கிறாங்க. 3 எம்எல்ஏ இருக்காங்க.
வடிவேல் ராவணனும் அவர் கூட தான் இருக்கார். நேற்று வந்தது கூட எதுக்கு வந்தாருன்னா, அநேகமாக அன்புமணி வர்றதுக்கான சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கலாம். சார் ஆனால் வடிவேல் ராமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன், ஐயாவோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அவர். சொல்லுவார். என்னென்னா நேற்று அவர் அன்புமணிகிட்ட போனார், அன்புமணிகிட்ட பேசினார், இங்கே வர்றாரு, ஐயா கூட தான் இருப்பேன்றாரு. இதுக்கு நடுவில் மறுநாள் அன்புமணி இங்கே வந்து பேசுகிறாரு. அப்போ இவர்களுக்குள்ள இணைப்பு பேச்சுவார்த்தைக்கு வடிவேல் ராவணன் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்திருக்கலாம். ஏன்னா ஜிகே மணியை வந்து அன்புமணி ராமதாஸ் பெரிதளவில் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. திலகபாமா விமர்சனம்லாம் பார்த்தா ஜிகே மணி தான் அந்த பிரச்சனைக்கே காரணன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அப்போ அவரும் வந்து இந்த விஷயத்தில் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ட்டு அவரும் ஒதுங்க. அப்போ அடுத்த இடத்துல யார் இருக்கா? பொதுச் செயலாளர்னால் இவர் தான் இருக்கார். அதனால் இவர் தான் அந்த முயற்சி எடுத்திருக்கலாம் அந்த இதுக்கு. ஒன்று. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சில இதெல்லாம் பதிவு பண்ணியிருந்தேன். எப்படி திமுக பாமகவை என்டிஏ விட்டு வெளியே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுதோ, அதே மாதிரி பாஜக இவ்வளோ நாள் பொறுத்து அதிமுகவோட ஒரு கூட்டணி அமைச்சு என்டிஏவை வலுவாக ஆக்கணுன்ற முனைப்பில் இருக்கும் பொழுது பாமகவை அவர்கள் விடுவார்களா? அப்போ பாமகவை மறுபடியும் இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியை எடுப்பாங்க. அதற்கு அப்பா மகன் ஒன்றா இருக்கிறதையும் அவங்க அதுக்கான முயற்சியை முன்னெடுப்பாங்க. அமித்ஷா லெவலில் கூட இதற்கான பேச்சுவார்த்தை நடக்கலாம், பேசி கூட கொண்டு இணைப்பை ஏற்படுத்துகிற முயற்சி எடுக்கலாம். நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். அதற்கான வேலையும் தொடங்கிடுச்சு. ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமி அவர்களும் 2 பேருமே இன்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க. ஆடிட்டர் குருமூர்த்தின்றது கிட்டத்தட்ட ரெப்ரசன்டேட்டிவ் தான், அமித்ஷாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவர். டெல்லி மேலிடம் என்ன நினைக்குதோ அதை இங்கே சொல்லக்கூடிய ஒரு இது. என்டிஏ ஃபார்ம் ஆனப்போவும் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமித்ஷாவே அவர் இல்லத்துக்கு போனது மற்ற விஷயங்கள்னு. அப்போ தமிழகத்தில் இது போன்ற இந்த திமுகவுக்கு எதிராக அணிகளை கட்டமைப்பதில் ஒரு முக்கிய பங்கை ஆடிட்டர் குருமூர்த்தி வகிக்கிறார். சைதை துரைசாமி போன்றவர்களும் மறைமுகமாக வேலை செய்யலாம். இன்றைக்கி வெளிப்படையாக அவர் இறங்கி பண்ணுறாரு. அவருக்கு அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி கூட பிரச்சனை இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட நல்ல நெருக்கத்தில் இருக்கார் சைதை துரைசாமி. அப்போ அவர் அந்த ரூட்லேருந்து தான் அவரும் வந்திருக்காருன்னு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி அப்பாவும் மகனும் சந்திக்கிறார்கள். அப்போது பல விஷயங்களே பேசப்பட்டிருக்கோம். சகோதரி கூட இருந்திருக்காங்க. பெரும்பாலும் சகோதரிகள் தானே குடும்பத்தை இணைக்க பாடுபட்டிருக்காங்க. கண்கள் பணித்தது இதயம் மினித்தது ஞாபகம் இருக்கா? திமுக மாறன் பிரதர்ஸ் சுத்தமாக ஒதுக்கி வச்சுருந்தார்ல கலைஞர். அந்த குடும்பத்தை மறுபடியும் கலைஞரோடு கொண்டு வந்து இணைச்சி மீண்டும் ஒரு இது கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தது யார்? அக்கா செல்வி தான். அவங்க தான் முழு முயற்சி எடுத்தாங்க. கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தாங்க. அவங்க அந்த ஃபேமிலிக்கே ஒரு அச்சாணி மாதிரி, அவங்க லிங்க் மாதிரி இந்த சேர்க்குற விஷயங்கள்லாம் ஒரு அச்சாணி. அவன் சொன்னால் கலைஞர் கேட்பார், ஸ்டாலின் கேட்பார். மாறன் பிரதர்ஸில் அண்ணனை அங்கே பொண்ணு எடுத்துருக்கிறதுனால அங்கேயும் வந்து ஒரு பிணைப்பு இருக்கும். அவங்களுடைய சேனல்லாம் அங்கே பார்த்துக்கிறாங்க. செல்வம் தானே பார்த்துட்டு இருந்தார், முரசொலி செல்வம் தானே பார்த்துட்டு இருந்தார். சித்தப்பா தானே, சித்தப்பா கட்டினவங்க தானே அவங்க. சித்தப்பா இறந்துட்டார். அதனால் அந்த மாதிரி ஒரு பெரிய பிணைப்பு இருந்ததுனால அந்த குடும்பம் இணைஞ்சது. கண்கள் பணித்தது இதயம் இனித்தது. சேம் அதே இது இங்கே கண்கள் பணிக்கும் இதயம் இனிக்கும். சகோதரி அதில் முன்னின்று பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏன்னா அவர் ஒரு எண்டுக்கு போயிட்டாருன்னா அவரை தடுக்க முடியாது. ராமதாஸ் சார் யார் தடுக்க முடியும்? அவ்வளோதான், மூத்த தலைவராக இருந்தால் பேச முடியும். அதனால் ஒரு முடிவுக்கு நல்ல முடிவை நோக்கி பாமக நகரும். சார் ஆனால் இன்னொரு பக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து நிர்வாகிகளை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே வர்றாரு, புதிய நிர்வாகிகள் நியமிக்கிறாரு, பொதுக்குழு கூட்டணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்போடு இருக்காரு. வடிவேல் பாணியில் சொன்னால் அது நேற்று, இன்றைக்கி வேறு கதை. இன்றைக்கி இவர்கள் கொஞ்சம் சீரியஸாக பேசியிருப்பாங்க. பாஜகவுடைய மெசேஜை இன்றைக்கி பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் வேறு சில விஷயங்களும் பேசப்பட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அவருக்கு அதானே தேவை. பாஜக பற்றிய ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில் வச்சார். அப்போ அதற்கெல்லாம் சேர்த்து அவர் தான் இனிமேல் பதில் சொல்லணும். அதனால் ஒன்றுபட்ட பாமகவை என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் இன்றைக்கு தொடங்கியிருக்காங்க. அதுலேயும் ராமதாஸ் முரண்டு பிடிச்சார்னா பாமக அன்புமணியின் கீழ் என்டிஏவில் இணையும்.
சார். ஆனால் அப்படி அன்புமணியின் கீழ் என்டிஏவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் சார். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இன்றைக்குமே அவர் வந்து சமாதானம் ஆகலை அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. ஜிகே மணி மாதிரியான ரொம்ப காலமாக கட்சியில் இருக்கவங்க, ரொம்ப முக்கியமானவங்க, அவங்களே வந்து ஒரு விரக்தியில் தான் பேசுகிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களே இன்டர்வியூஸை சொல்லிட்டு இருந்தாங்க, இது ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடும், இது எங்களோட கஷ்ட காலமே தவிர நாங்கள் மீண்டு வந்துடும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு விரக்தியில் தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அன்புமணி கீழே தான் பாமக வரும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கதான் நான் பார்க்குறேன். ஆனால் அப்படி வந்தால் என்டிஏக்கு அது லாபமா சார்? ஏன்னா ராமதாஸ் அவர்கள் தான் அந்த கட்சியோட ஐகான். அவர் இல்லைன்னா அந்த கட்சிக்கான ஆதரவுன்றது அப்படியே இருக்குமா? என்டி ராமாராவ் தான் கட்சியுடைய ஐகான், தெலுங்கு தேசத்துடைய ஐகான். ஆனால் அவர் யதார்த்தத்துக்கு புறம்பாக போகும்பொழுது மருமகன் சந்திரபாபு நாயுடு கட்சியை கைப்பற்றுறாரு. கடவுளாக கருதப்பட்ட தேவுடா என்று அழைக்கப்பட்ட கிருஷ்ணாவதாரமாக ஆந்திர மக்களால் கொண்டாடப்பட்ட என்டி ராமாராவ் அப்புறம் என்ன ஆனார்? எப்போவுமே யதார்த்தத்துக்கு புறம்பாக நீங்கள் செல்லும் பொழுது வீழ்த்தப்படுவீர்கள், ஒதுக்கப்படுவீர்கள். காலம் ஒன்று இருக்குது. கலைஞரை பார்த்து தான் ஐயாவும் கற்றுக்கணும். கடைசி வரைக்கும் தனக்கீழே எல்லாத்தையும் வச்சுருந்தாருன்னா கட்சியும் வச்சுருந்தார். ஸ்டாலினே முடிவு பண்ணியிருந்தால் கூட கட்சியை அவரை விட்டு போகாத அளவுக்கு வச்சுருந்தார். இங்கே அது இல்லையே. இவர் முடிவெடுத்தால் அடுத்து மகன் தான் அப்படின்ற மாதிரி 90% அங்கே போயிடுறாங்க. 10% வச்சுருக்காரு. இன்னொன்று இவர் நீக்கிறாரு சேர்க்குறாருன்றாங்கல்ல. கட்சி பைலா பிரகாரம் பொதுக்குழு தான் நீக்கவும் சேர்க்கவும் முடியும். பொதுக்குழுவை தலைவர் தான் கூட்ட முடியும். பொதுச் செயலாளர் கூட்டலாமா தெரியல சார். ஆனால் அதுக்கு தான் சார் சட்ட ரீதியாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக நிறையா வழக்கறிஞர்கள்கிட்ட கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 20 வழக்கறிஞர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. 200 வழக்கறிஞர் கூட பேசுங்க. கட்சி பைலான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வழக்கறிஞர்கள் 200 பேர், ஐயா 300 வழக்கறிஞர் வந்துட்டாங்க, அதனால் பைலாவை மாற்றிடலான்னு மாற்ற முடியுமா? பைலா தான். நம்ம ஓபிஎஸ்க்கு பாஜகவும் திமுகவும் பண்ணாத உதவியா? ஏன்னா பைலா என்னவோ அதுதான் நிற்கும். பைலா பிரகாரம் அவைத்தலைவர் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். அவைத்தலைவர் இல்லை, இறந்துட்டார். புது அவைத்தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ரொம்ப டெக்னிக்காக பண்ணாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு முதல் தேர்வாக இதுக்கு கேட்டாங்க, அவைத்தலைவராக தமிழ் மகன் உசேன் நியமனம்னு. ஓபிஎஸ்சில் உட்பட எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்து முடித்த உடனே தீர்மானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது, பொதுக்குழு முடிவடைகிறது, அடுத்த பொதுக்குழு தேதியை பின்னர் அறிவிக்கப்படும் முடிச்சு விட்டாங்க. ஞாபகம் இருக்கா? இவர் உடனே கோர்ட்டுக்கு போனார். இந்த பொதுக்குழு செல்லாது, அவைத்தலைவர் தேர்வு செல்லாது, பொதுக்குழுவை அடுத்து ஜூலை 23 ஏதோ கூட்ட அறிவித்தாங்க, அது எதுவுமே செல்லாதுன்னு போனார். கோர்ட்டு அந்த பொதுக்குழுவில் இவரும் தான் ஏற்றுக்கிட்டாரு, உக்காந்தாருன்னு சொன்னோன்னா கோர்ட்டு அதெல்லாம் பார்த்துச்சு. ஆமாங்க, நீங்களும் ஒத்துக்கிட்டு தானே தீர்மானம் நிறைவேற்றிருக்கு, அதுக்கப்புறம் தானே பொதுக்குழு முடிந்ததாக அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த தீர்மானம் நிறைவேறிச்சு இல்லை. பொதுக்குழு உறுப்பினர்களாக தமிழ் மகன் உசேன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் மகன் உசேன் அவைத்தலைவருக்கு தான் கூட்டத்தை கூட்டுறதுக்கான உரிமை இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் கூட்டுறாரு. நீங்கள் போய் கலந்துங்கன்ட்டாங்க. இவர் கலந்துக்காமல் ராயப்பேட்டை அலுவலகத்தில் வந்து அடித்து உடச்சி இந்த வேலைலாம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே மறுபடியும் அடுத்த பொதுக்குழு கூடும்பொழுது 90%க்கு மேலே 98% சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுக்கிறார். அதுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டுக்கு போனால் அதை பாருங்கள், இவ்வளோ பொதுக்குழு கரெக்டுன்றாங்க. அதுக்கப்புறம் இவர் கட்சி சின்னம் கரை வெட்டி எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. அதையும் கூப்பிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இவனை நீக்கினது கரெக்டு, கட்சி சின்னம் கரை வெட்டி லெட்டர் படி எதுவும் பயன்படுத்தக்கூடாண்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதிமுக உரிமை மீட்பு குழு எதுவும் ஒன்று ஆரம்பித்து சுற்றி இருந்தார். அப்போது ஓபிஎஸ்க்கு எந்த அளவு உதவி பண்ணாங்க. ஆனால் சட்டத்திட்டம்னு ஒன்று இருக்குல்ல, சேம் அதே தான் இங்கேயும் பொருத்தம். இங்கே பொதுக்குழு கூட்டுற அதிகாரம் தலைவருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு. இன்னொன்று, தலைவரை நீக்குகிற அதிகாரமும் பொதுக்குழுக்கு தான் உண்டு. 2/3. இப்போ 30 பேர் இருக்கிறாங்கன்னா 20 பேர் இவரை நீக்கிறவனு முடிவு பண்ணணும். அப்போ தான் தலைவர் நீக்க முடியும். நியமிக்கிறதும் பொதுக்குழு தான் அங்கீகாரம் கொடுக்கணும். நியமனத்துக்கு அங்கீகாரம். அப்போது தலைவர்னால் இப்போ அன்புமணி தான் இருக்கார். அவர் பொதுக்குழு உறுப்பினர் அதிகமாக அன்புமணிட்டு தான் இருக்காங்க, செயலாளர் அதிகமாக அன்புமணிட்டு தான் இருக்காங்க. அவர் எப்படி நீக்க முடியும்? நீங்கள் 100 வக்கீலை கூட கூப்பிட்டுக்குங்க, எல்லாரும் ஐயா அப்படின்னு பயந்துக்கிட்டே இதான் ஏன் நிலைமைன்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே பேசுகிறவங்க, இந்த டிவி டிபேட்டில் சொல்கிறவங்க, இவங்க எல்லாம் நீங்கள் திரும்ப நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணுறேன். இவர்கள் அனுபவமற்றவர்கள், இவர்கள் ஏதோ ஆதாயம் அடைகிறார்கள். இந்த ஆதாயத்தை வச்சுக்கிட்டு எதையாவது பேசுகிறார்கள். இன்று ஒன்று சொல்லுகிறார்கள், அது இல்லை அப்படின்னு மறுநாள் வேறு. ஆனால் வெக்கமே இல்லாமல் அதை கடந்து போகிறாங்க. நேற்று பார்த்தீங்களா, அன்புமணி ராமதாஸுடைய பாமகவும் தாவேகாவும் கூட்டு சேரும்னு 2 பிரபல தொலைக்காட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுனாங்க. 2 பேர் போட்டாங்க. நான்லாம் கூட அதை கிண்டல் பண்ணி கூட போட்டேன். ஆனால் அது பாருங்கள், ஒரு செகண்டில் இல்லைன்னு ஆகிப்போச்சு.
கொஞ்சமாவது வைக்கப்பட்டாங்களா? அதுவும் எந்த அளவுக்குன்னா அன்புமணிக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ராஜ்யசபா சீட்டு அது குறித்து இவரை கூப்பிட்டு எதுவுமே பேசலை, அன்புமணியை கூப்பிட்டு எதுவுமே பேசலை. தேமுதிகவை கூப்பிட்டு பேசியிருக்காரு, உறுதி அளிச்சிருக்காரு 2026 சீட்டு தரேன்னு. ஆனால் அன்புமணியை கூப்பிட்டு எதுவுமே பேசலை. அதனால தான் வந்து அன்புமணி கோவப்பட்டு வெளியே வந்து அன்புமணி கீழே இருக்க பாமக வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு இந்த அளவுக்கு நியூஸ் போயிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி பேச்சுவார்த்தைன்னா விஜய் தலைமை ஏற்றுக்கணும். அதுக்கு அன்புமணி தயாரா? இன்னொன்று அவங்களுடைய இவர்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்வார்களா? அங்கே மட்டும் ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருவாங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. யதார்த்தத்துக்கு புறம்பா நீங்கள் அசைன்மெண்ட் கொடுத்தது ராமதாஸுக்கு தான். இவர் வந்து அங்கே என்டிஏ போகிறதுல உறுதியாக இருக்கார். ராமதாஸ் தான் முறுக்கிக்கிட்டு திமுக கூட்டணி, திமுக இல்லைன்னா தனித்து பாஜகவை யார் விமர்சனம் பண்ணி பேசுனது? ராமதாஸ். பாஜக கூட்டணி வந்து என்னை நெருக்குறாங்க, 20 நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது யார்? ராமதாஸ். அன்புமணிட்டு அது மாதிரி தான் வந்துச்சா? அப்போ பிரச்சனையே அவர் வந்து அங்கே போக ரெடியாக இருக்கார். இவர்கள் இந்த சில வெளியில் இருந்து அசைன்மெண்ட் கொடுப்பாங்கள்ல, அதை வச்சுக்கிட்டு உடனே உருட்டுறது மிக 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 கேவலமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட வெளிப்படையாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஒன்றும் இல்லை, இவர்கள் உலரில் பெரிய மன்னர்கள். அந்த உலரில் ஒன்று தான் அன்புமணி போய் பார்த்தாரு, ராமதாஸ் இப்படி திரும்பிக்கிட்டாரு, ரூமுக்குள்ளே எழுந்திரிச்சு போயிட்டாரு, ரூமில் தாப்பால் போட்டுக்கினாரு, என்ன கூட போய் இவங்க கேமரா வச்சு பார்த்த மாதிரி சொல்கிறது. சார், ஆனால் இப்போது ராமதாஸ் வந்து திமுக கூட போகணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு முனைப்போடு இருந்தாலும் திமுக ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுவாங்களா இந்த கூட்டணி அலைன்ஸ்? அப்படி சொல்லுங்க, நான் சொல்கிறேன் நல்லா கவனிக்கணும். என்டிஏவை விட்டு பாமக வெளியே இழுக்கிறாங்க. அந்த வெளியே இழுக்கிறதுல இவர்களுக்குள்ள கருத்து அவர் ஒத்துக்கிறாரு. அதில் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் கருத்து வேறுபாடு வருது. என்டிஏல தான் நம்ம போகணும் இருக்கணும்னு. இவர் இங்கே இருக்கார், இங்கே வந்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை சார், அது நீங்கள் சொல்ல சார், நீங்கள் சொல்கிறது 100% புரியுது. பட் ஆனால் நான் கேட்குறேன் சார், இப்போது இவர் தான் நான் சொன்னேன், திமுக ரெடியாக இருந்தது. ஆனால் உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அவங்களுடைய உள்துறை ரிப்போர்ட்டும் பார்த்தா உள்ளே வந்தால் ஒருவேளை விசிகா கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த கோபம் மற்றவங்க மேலேயும் திரும்பும். அதாவது சிபிஎம் இடதுசாரிகளுக்கும் அந்த கோபம் வரும், அவர்களும் வெளியே போக வாய்ப்பு இருக்குது. இது கூட்டணிக்குள்ளே பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணணும். இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் இது பாமக உள்ளே வருதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க? 20க்கு மேலே எப்படியும் குறைய மாட்டாங்க. அப்படி இது பண்ணால் காங்கிரஸுக்கு 25 தான் கொடுத்துருக்கீங்க, அவங்க 60ல் நிற்பாங்க. இடதுசாரிகளும் விசிகா வெளியே போகும். இடதுசாரிகள் ஒருவேளை உள்ளே இருந்தால் அவர் கொடுக்கணும்னா இப்போ எங்களுக்கு டபுள் டிஜிட் மேலே கொடுக்கணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய தொகுதிகள் 100 தொகுதிக்கு மேலே இவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பல சிக்கல்கள் வந்ததுனால, இன்னொன்று இப்போ விசிகா வெளியே போகுதுன்னா அது மூலிமா இடதுசாரிகளும் போயிட்டாங்கன்னா தாவேகா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸ்ட்ராங் ஆனால் இவர்களுடைய கோர் ஓட்டையும் அது போட்டு பிரிக்கிறாங்கன்னா திமுகவுக்கு பெருத்த அடி உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கூட்டணி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. இன்னொன்று இந்த பிரச்சனைனாலேயே பாமக உடஞ்சி அன்புமணியும் அங்கே இருக்கார். இது எல்லாமே கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சிக்கல் அப்படின்னு அவங்களும் அதில் வந்து பின்வாங்கிட்டாங்க. சார், இப்போ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா இன்னொரு நிகழ்வும் நடந்தது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான வேல்முருகனின் சகோதரர் வந்து திருமாவளவன் நேற்று ராமதாஸ் அவர்களை போய் நேரில் சந்திச்சிருக்காருல்ல சார், இந்த ஒரு சந்திப்புக்கான காரணம் என்ன? இந்த ஒரு சந்திப்புக்கான காரணம் என்ன சார்? குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலான்னு எதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். இதை திமுக சார்பாக கூட போய் பேசியிருக்கலாம். இல்லை நம்ம இணைஞ்சி பண்ணலாம் அப்படின்றது கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அது எடுபடலை, அந்த பேச்சு எடுபடலை, பேச்சு முற்று பெறலைன்றதுனால இதுதான் இன்றைக்கி அவருடைய பேட்டி சொல்லுது. நாங்கள் சும்மா மரியாதை நிமித்தமாக பார்த்தோம், ஐயா மேலே மரியாதை இருக்குது, வளர்த்து விட்டவர் ஐயா கூட, சின்ன ஐயா கூட மனக்கசப்பை மறந்து வந்தால் பேசலாம் அப்படி அப்படின்னு. அவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக சாதிக்கலாம் முடியாது. சும்மா உருட்டிக்கிட்டு இருக்கலாம், 4 நாள் 2 நாள் ஊடகங்களில் செய்திக்கு வேணால் யூஸ் ஆகுமே தவிர பெரிய அளவுலாம் இதாகாது. ஸோ அப்போ ஃபைனலாக இப்போ இது முடிவுக்கு வர்றதுன்றது எப்போ சார் வரும்? ஏன்னா அமித்ஷா தரப்பில் ஜூன் 8 அமித்ஷா இங்கே வரும்போது லைக் ப்ரீவியஸாக எப்படியோ சென்னை வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணாரோ அதே மாதிரி பாமகவோடையும் கூட்டணி இருக்குது, ஃபைனலைஸ் பண்ணி ஒரு மெகா கூட்டணி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வெளியிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் அவருக்கு இருந்தது, அமித்ஷா தரப்புலையும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜூன் 8 அமித்ஷா வராரு, அதுவுமே ஸோ அவர் வர்றப்போ மறுபடியும் இது மாதிரியான நிகழ்வுகள் இல்லை அவர் பாமக கிட்ட பேசுகிறது, கூட்டணி குறித்தான முயற்சிகள் அவர் ஈடுபடுவார் வரப்போ? நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. இன்றைய சந்திப்பு கூட ஒருவேளை நான் பேசுங்க, ஒன்றா அவங்க இது பண்ணுங்க, முடிச்சுட்டு 8ஆம் தேதி வரும்பொழுது பூ வைப்போம், நிச்சயம் சீரு சனத்திலாம் மற்றது அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல பூ வச்சு
முதல்ல பொண்ணை பார்த்து பிடிச்ச உடனே ஒரு பூ வைப்பாங்கல்ல, அப்புறமா ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும், அப்புறமா நிச்சயதார்த்தம் நடக்கும்போது தான் சீர் சனத்தி மற்றதெல்லாம். அதனால் பூ வச்சுருவோம். 8ஆம் தேதி அவர் வராரு, ஐயா வந்துருங்க, சின்னையா வர வச்சிடுறோம், என்டிஏ கூட்டணியில் பாமக இணைந்ததுன்னு ஒரு பூ வச்சுருங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு கூட பேச போயிருக்கலாம், நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. சார், விஜய் குறித்து வேல்முருகன் அவர் அந்த ப்ரெஸ் மீட்லேயே நிறைய விஷயம் ஷேர் பண்ண, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் வந்து ஒரு நல்ல காரியமாக, அவர் ஏதோ விளம்பரத்துக்கெலாம் பண்ணல. அவர் நடிகராக இருந்த காலத்துலேருந்தே 10th +2 பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் அவர் இந்த பரிசளிப்பு இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு வராரு. அதில் ஒன்று தான் இது. ஒரு 50 வயதை நெருங்குகிற ஒருவர், ஒரு 20 வயது இளைஞனுக்கு அப்பாவாக இருக்கிறவர், ஒரு 18 வயது பெண்ணுக்கு அப்பாவாக இருக்கிறவர் விஜய். அவர் இந்த பரிசு கொடுக்கும் பொழுது 10th பாஸ் பண்ண, +2 பாஸ் பண்ண குழந்தைகளை அவர் சால்வை போற்றி மரியாதை செலுத்தி, டாப்பர்களுக்கு வைர மோதிரம் அதெல்லாம் போட்டு வைரக்கம்மெல்லாம் கொடுத்து சால்வை போட்டு கூப்பிட்டு தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு. இதே வந்துட்டு இவர் இது மாதிரிலாம் நிற்கிறதுலாம் தமிழர் பண்பாடா, கட்டி பிடிக்கிறதுலாம் இதுவா அப்படின்னு. ஒரு அப்பாவை குழந்தைங்க கட்டிப்பிடிக்கிறது தப்பு இருக்குது? அப்படி தானே அந்த குழந்தைகள் கட்டிப்பிடிக்குது. அவர்கள் ஒரு பெரிய தலைவனாக, ஒரு அண்ணனாக, ஒரு அப்பாவாக அவரை பார்க்குறாங்க. ஸ்டாலின் அப்பான்னு சொன்னால் மட்டும் ஏற்றுக்குவீங்க, இது சொன்னால் இது பண்ண மாட்டிங்களா? அந்த அடிப்படையில் அந்த குடும்பத்தை அவர் அரவணைச்சு எல்லாருமே கை போட்டு இது பண்ணுறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? இதில் எங்கே கெட்டுப்போச்சு தமிழர் பண்பாடு? இது மாதிரி சம்பவங்கள் வேறு எந்த தலைவர்கள்ட்ட நடக்கலையா? இல்லை எங்கேயுமே நடக்காமல் இருக்குதா? இதெல்லாம் வந்து இதை ஒரு நீங்கள் கூட்டணி கட்சியில் இருங்க, தப்பு கிடையாது. விஜயுடைய அரசியலை விமர்சியுங்கள், தப்பே கிடையாது. அந்த நிகழ்ச்சியை கூட விமர்சிங்க, உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் விமர்சிங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கொச்சைப்படுத்துறது. ரெண்டாவது, இவர் ரொம்ப யோகியர் மாதிரி இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுக்குறாரு, நான் அந்த அர்த்தத்தில் பிறந்தது. இவர் பேசுனதை மறுபடியும் இவர் போட்டு பார்க்கணும். அவர் ஒரு மோசமான வார்த்தையை பெற்றோர்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் கூட முடிஞ்சால் அந்த வீடியோ அவர் பேசுனதை பாருங்கள். ஒரு மோசமான வார்த்தையை பயன்படுத்துகிறார், நமக்கே பொது வெளியில் சொல்கிறதுக்கான இது. அவர் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இது வரைக்கும் நான் வேல்முருகன்ட்ட அப்படி பார்க்கல. ஏன்னா ஒரு மதிப்பான ஒரு அரசியல்வாதியாக சட்டசபையில் கூட கூட்டணியில் இருந்தாலும் தன்னுடைய குரலை எப்பொழுதும் ஒழித்துகிற தலைவராக இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். விஜயை நீங்கள் விமர்சிக்கிறதுல மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்காது. ஆனால் ஒரு மோசமான நடிகன்னா வரக்கூடாதா? வந்த உடனே ஆசைப்படுறீங்கன்னா இந்த வார்த்தையை போய் நீங்கள் உதயநிதிட்ட சொல்லுவீங்களா? வந்தவொடனே தானே வந்தார். என்னங்க வந்தவொடனே கொண்டு வர்றீங்க? கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் அவர் சொல்கிறார், விஜய்க்கு சொல்கிறாரு, 10 வருடம் உள்ளாட்சிகள் அதெல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் வர வேண்டியதானே. வந்தவொடனே செஞ்சார்ஜி கோட்டை கேட்குதுன்னு அதை நீங்கள் உதயநிதிட்ட சொல்ல முடியுமா? நான் வந்த உடனே தானே 2019 வந்தார், தேர்தல் பிரச்சாரம் பண்ணார், 21 எம்எல்ஏ ஆனார், கொஞ்ச நாள்லேயே அமைச்சர் ஆனார், அப்புறம் சமீபத்தில் போன ஆண்டு துணை முதல்வர் ஆனார். சொல்லுவீங்களா? ஒரு எம்எல்ஏ கொடுத்துருக்கோம் ராசா, பார்த்து இருந்துக்கோன்றுவாங்க. அதுவும் உதயசூரியனில் நின்றுக்கிறீங்க, பார்த்துங்க. அவ்வளோதான் இவருடைய தனித்தன்மை. அவருடைய பவரு, அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் பண்ணுறாரு, அது அவருடைய அரசியல் விமர்சிங்க, அவர் கட்சி விமர்சிங்க, இதை கூட நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வந்த உடனே இதுவா அதெல்லாம் நம்ம அது அவருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது. நம்ம கேட்குறது இதை கேள்வி அங்கே கேட்பீங்களான்றது தான், வேறு ஒன்றும் கிடையாது. கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நடிகன் பதிவு பண்ணுறீங்களா? யார் நடிகன் இல்லை? விஜயகாந்த் கூட கூட்டணி இருந்தீங்களா? அப்போ அவர் நடிகர் இல்லையா? எம்ஜிஆர் நடிகர் இல்லையா? ஜெயலலிதா கூட கூட்டணியிலாம் இருந்தீங்களா? அவங்க நடிகை இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் நடிகர் இல்லையா? நடிகர் தானே அவர். அப்புறம் என்ன நடிகன் வந்துட்டேன்? அதனால் இவர் அந்த பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு இவர்கள்லாம் ஒரு நல்ல அரசியல் பேசக்கூடியவர்கள், நல்ல இது. அப்போ இவர்கள்ட்ட நம்ம வந்து பார்க்கும்பொழுது என்னடா இந்த மாதிரி ஒரு வார்த்தைலாம் வருது அப்படின்னு. இது எல்லாம் அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணி தலைவர்களை திருப்திப்படுத்த பேசுகிறது. அதில் வந்து பலரும் சுயத்தன்மை இழந்துட்டு வர்றாங்க. அதில் சமீபத்தில் திரும்ப வேல்முருகன் சேர்ந்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இன்னொரு சினிமா ஷூட்டிங்னார் இவர், இளவல் வரணும், ஆட்சி பொறுப்பு கூட வந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்ன திருமாவளவன் இன்னொரு சினிமா ஷூட்டிங்னார் அந்த நிகழ்ச்சியை. அப்போ அவர் அந்த இடத்துல தான் அவர் சறுக்க ஆரம்பித்தார். முத்தரசன் இவர்கள் எல்லாருமே புதிதாக வர்றது, அரசியல் மாற்றம் வர்றதெல்லாம் வரவேற்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் கூட இவரை ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணுறது, விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். காங்கிரஸும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திடீர்னு இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றது, அப்புறம் வேறு மாதிரி விமர்சனம் பண்ணுறது. அப்போ இவர்கள் எல்லோரும் இவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இவர்களுடைய தனித்தன்மை இழந்துக்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறோங்கன்னா
இவ்வளோ நல்லா வேல்முருகன் நல்லா பேசுவார், கருத்தால மிக்க பேச்சுக்கு சொந்தக்காரர். இவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார். எனக்குலாம் அதிர்ச்சியாக இருந்தது பார்த்துட்டு. என்னடா இவர் இப்படி போய் பேசுகிறாரு, இவ்வளோ ஒரு கோபமா, இவ்வளோ ஒரு வன்மமா. விஜய் அரசியலை விமர்சனம் பண்ணுங்க. அது குறிப்பாக மேடைகளில் வந்து குறிப்பாக விஜயை பற்றி விமர்சனம் பண்ணாத மேடையே இருக்க மாட்டேங்குது வர வர. ஆமாம், அது ஒரு பயத்துடைய வெளிப்பாடு. திமுக பயப்படுது. திமுகவை திருப்திப்படுத்துவதற்காக இவர்கள் அதை பேசுகிறார்கள். அதுதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது போன்ற பேச்சுகளை ஒரு மூத்த அரசியல்வாதிகள்லாம் தவிர்த்துடணும். பத்திரிகையாளர்லேருந்து பொதுமக்கள்லேருந்து பலரும் பார்க்குறாங்க. அது பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அது வந்து ஒரு இது. இப்போ நீங்களே ஒரு கட்டாயத்தின் பேரில் பின்வாங்க நேரிடுதில்ல. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் பேசலை, நான் வேறு விமர்சனம் பண்ணேன், இதை விமர்சனம் பண்ணலன்ற அளவுக்கு பின்வாங்குறீங்க. ஆனால் நீங்கள் அந்த பெற்றோரை நீங்கள் தான் குறி வச்சு தான் நீங்கள் பேசுனீங்க. அந்த பெற்றோர் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதெல்லாம் சமூக வலைதளத்தில் வீடியோவாக இருக்குது. திருச்சி சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் திருச்சியில் யாரும் சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை அவர் தவிர்த்தால் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். இளம் தலைவர், அவரும் பல ஆண்டு பயணம் செய்ய வேண்டியவர்ல. வார்த்தைகள் புறா வேகத்தில் போகும், 4 யானை கட்டி இழுத்தாலும் இழுக்க முடியாது. ஓகேங்க சார், நிறைய முக்கியமான விஷயம் அட்ரஸ் பண்ணிங்க சார். நேரம் அதுக்கு நன்றிங்க. அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.